வணக்கம் நண்பர்களே, முக்கிய செய்திகளை இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவை கண்டித்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் தினமும் பேரணி போகிறது, அமெரிக்க ஏகாதிபத்தியமே அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டாக கத்துறது, இதெல்லாம் இப்போ சமீப காலமாக நம்ம பார்த்துக்கிருக்கோம். ஈரானுடைய சுப்ரீம் லீடர் கொமேனி கொல்லப்பட்டதை கண்டித்து தினமும் பேரணி போகிறாங்க. விசிகா, கம்யூனிஸ்ட்டு இவங்கெல்லாம் பேரணி போகிறாங்க. இன்றைக்கி கூட தமிழகத்தில் பல பகுதிகளில் பேரணியை ஏற்பாடு பண்ணியிருக்காங்க விசிகாவும் கம்யூனிஸ்ட்டும். இது அரசியல் காலத்தில் ஒரு பெரிய டிபேட்டை உருவாக்கியிருக்கு. பாஜக லாஜிக்கோட சில கேள்விகள் எழுப்புறாங்க. அண்ணாமலை கேட்டார்ல, ஏன்னா பகல்காமில் பாகிஸ்தானுடைய உதவியோட தீவிரவாத தாக்குதல் நடத்தப்பட்ட போது திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் இதே மாதிரி தெருவுக்கு வந்து பாகிஸ்தானை கண்டித்து போராட்டம் நடத்தின மாதிரி நான் பார்க்கவே இல்லையே, கேள்விப்படவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை கொஸ்டின் கேட்டிருந்தார்ல, அதை தான் பாஜகவும் கேள்வி கேட்குறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது பிசிகா கம்யூனிஸ்டெல்லாம் மனிதம் தான் முக்கியம், மனிதத்தை போற்றுவோம், எதுக்கு தேவையில்லாமல் சண்டை, அன்பை பரப்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பேரணியில் கோஷம் போடுறத பார்க்க முடியுது. பாஜக சொல்கிறாங்க, திமுகவுடைய கூட்டணி கட்சிகளுக்கு மனிதத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா இல்லை மதத்துக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குறாங்களா, அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ்க்கு, ஓட் பேங்க் பாலிடிக்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து இந்த பேரணியை நடத்துகிறாங்களா, இல்லை மனிதம் தான் முக்கியம், மனித உரிமை தான் முக்கியம் அப்படிங்கிறதுக்காக பேரணி நடத்துகிறாங்களா? மனித உரிமை தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தா எங்கே பிரச்சனை நடந்தாலும் அதனை கண்டித்து பேரணி போயிருக்கணும். உதாரணத்துக்கு அக்டோபர் 7ஆம் தேதி இஸ்ரேலில் ஹமாஸ் தீவிரவாதிகள் ஒரு மோசமான அட்டாக்கை நடத்தினாங்களே, அக்டோபர் 7, 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போது ஹமாஸை கண்டித்து திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் பேரணியே போலையே. மனிதம் தான் முக்கியம் அப்படின்னு நினச்சிருந்தா அதுக்கு பேரணி போயிருக்கணும்ல. அண்ணாமலை கேட்ட மாதிரி பகல்காம் தீவிரவாதிகளை கண்டித்து, அந்த அட்டாக்கை நடத்தின தீவிரவாதிகளை கண்டித்து பேரணி போயிருக்கணும்ல. அப்போது மனிதத்துக்காக விசிகா கம்யூனிஸ்டெல்லாம் பேரணி போகிற மாதிரி தெரியலை. ஓட் பேங்க் பாலிடிக்ஸு. இப்போது யூஎஸ்ஏவும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணுறது ஒரு இஸ்லாமிய நாடு, ஒரு இஸ்லாமிய மத தலைவர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கு. ஸோ இதனால் கொந்தளித்து இங்கே பேரணி போனால் ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற கணக்கில் தான் இந்த பேரணி போகிறாங்க அப்படின்னு பாஜக பகிரங்கமான குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. கூடுதலாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போது இஸ்ரேலையும் அமெரிக்காவை மட்டும் கண்டிக்கக்கூடிய கம்யூனிஸ்ட்டு, விசிகா, திமுகலாம், காங்கிரஸ் எல்லாம் ஏன் கல்ஃப் கண்ட்ரீஸை கண்டிக்கலை? இப்போது ஈரானு கல்ஃப் கண்ட்ரீஸ் மீதும் தாக்குதல் நடத்துகிறாங்க. அமெரிக்காவுடைய இராணுவ தளம் கல்ஃப் கண்ட்ரீஸில் தான் இருக்குது. அந்த இராணுவ தளத்தை பயன்படுத்தி தான் ஈரான் மீது அமெரிக்கா ஈஸியாக அட்டாக் பண்ணுறாங்க. எதுக்காக இராணுவ தளத்தை அமைக்க விட்டீங்க அப்படின்னு ஈரானு கல்ஃப் கண்ட்ரீஸ் மீது தாக்குதல் நடத்துகிறாங்க. கல்ஃப் கண்ட்ரீஸும் இஸ்லாமிய நாடுகள் தான். இப்போது ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் எவ்வளோ டிஸ்டன்ஸு? கிட்டத்தட்ட 12,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸு. 12,000 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்லேருந்து ஈரானை அமெரிக்கா அட்டாக் பண்ணலை. ஈரானுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய வளைகுடா நாடுகள்கிட்ட இராணுவ தளங்களை அமைச்சிருக்காங்க. அந்த வளைகுடா நாடுகளில் உதாரணத்துக்கு நீங்கள் அபுதாபியில் அமெரிக்காவுடைய இராணுவ தளம் இருக்குது. ஒரே நேரத்தில் 60 இராணுவ அமெரிக்காவுடைய போர் விமானங்களை ஒரே நேரத்தில் இயக்கக்கூடிய அளவுக்கு கெப்பாசிட்டி இருக்கிறது அபுதாபியில் இருக்கக்கூடிய அமெரிக்க இராணுவ தளம். இது போதாதுன்னு அபுதாபியில் ஜெபெல் அலி போர்ட் அப்படிங்கிற ஒரு போர்ட்டு அபுதாபி பக்கத்தில், அதையும் அமெரிக்கா யூஸ் பண்ணிக்கலாம். இது அபுதாபி. கத்தாரில் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்தில் 250 அமெரிக்காவுடைய போர் விமானங்களை ஒரே நேரத்தில் இயக்கக்கூடிய வகையில் அவ்வளவு பெரிய இராணுவ தளம் கத்தாரில் அமைக்கப்பட்டிருக்கு. எதுக்காக வளைகுடா நாடுகள் அமெரிக்காவுக்கு அனுமதி கொடுத்துச்சு? இந்த போராடக்கூடியவர்கள், பேரணி போகக்கூடியவர்கள் இதையும் எடுத்து பேசணும்ல. கல்ஃப் கண்ட்ரீஸை கண்டித்து எதுக்காக அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் துணை போறீங்க அப்படின்னு அபுதாபியை கண்டித்து, சவுதி அரேபியாவை கண்டித்து, பஹ்ரைனை கண்டித்து, குவைத்தை கண்டித்து யாராவது ஒரு தலைவர்களாவது பேசுகிறாங்களா? பேசலை. ஏன்னா அதுவும் இஸ்லாமிய நாடுகள். எதுக்காக அந்த வளைகுடா நாடுகளை இந்த பேரணி போகக்கூடிய தலைவர்கள் கண்டிக்கலை? கண்டிச்சிருக்கணும்ல. ஏன் கண்டிக்கலைன்னா அதுவும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸு. இஸ்ரேலையும் அமெரிக்காவையும் மட்டும் கண்டிக்கிறதும் ஓட் பேங்க் பாலிடிக்ஸு. இதை தான் தொடர்ந்து திமுக கூட்டணி கட்சிகள் பண்ணிக்கிருக்காங்க அப்படின்னு பாஜக பகிரங்கமாக வெளிப்படையாக இந்த குற்றச்சாட்டை முன்வைக்கிறாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ஒன்று, அண்ணாமலை கேட்ட கேள்வி தான் 2 நாளாக வைரல். பகல்காமில் டெரர் அட்டாக்கு நடந்துச்சுல, அதனை கண்டித்து ஏன் வீதியில் இறங்கி போராட்டம் நடத்தலை, ஏன் பேரணி போல அப்படின்னு அண்ணாமலை கேட்ட கேள்வி தான் 2 நாட்கள் ட்ரெண்டிங்காக ஷேர் ஆகுது. ஒன்று. ரெண்டாவது, நீதிமன்ற விவகாரத்துக்கு வரலாம். திருப்பரங்குன்றம் தீபத்தூண் விவகாரத்தில்
நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் மதுரை மாவட்ட ஆட்சியர் பொது மன்னிப்பு கோரினார் அப்படிங்கிற செய்தியை கேள்விப்பட முடியுது. சூழலுக்கு ஏற்பதான் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுச்சு. மற்றபடி 144 போட்டதில் எந்த உள்நோக்கமும் இல்லை. பொது மன்னிப்பு கோருகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் இன்னைக்கு நீதிமன்றத்தில் கேட்டிருக்காரு. இந்த செய்தி வைரலாக ஷேர் ஆகுது. அடுத்து என்ன அப்படின்னா, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இருக்கார்ல, அவர் ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களுடைய தீர்ப்பை கிரிட்டிசைஸ் பண்ணார். அதற்கு இன்னைக்கு ஜிஆர் சுவாமிநாதன் என்ன சொல்லியிருக்காருன்னா, தீர்ப்புக்கு எதிராக பொதுவெளியில் கருத்து கூற முடியாது அப்படிங்கிற அடிப்படை அறிவு சட்டத்துறையை கவனித்த ரகுபதிக்கு இல்லாதது அதிர்ச்சி அளிப்பதாக ஜிஆர் சுவாமிநாதன் இன்னைக்கு கருத்து தெரிவிச்சிருக்காரு. இது 2. 3வது என்ன பார்க்க போறோம்னா, இந்தியா மற்றும் கனடா இடையே முக்கிய ஒப்பந்தங்கள் நேற்று சைன் ஆயிருக்கு. கனடாவுடைய பிரைம் மினிஸ்டர் நம்ம இந்தியாவை பற்றி என்ன தெரியுமா ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு? ஜிடிபியில் மட்டும் லார்ஜஸ்ட் எக்கானமி கண்ட்ரி அப்படிங்கிற அதில் மட்டும் இந்தியா வேகமாக முன்னேறலை, தனிநபர் வருமானத்திலையும் பெர் கேபிட்டா இன்கம்லையும் மிக வேகமாக மற்ற உலக நாடுகளை கம்பேர் பண்ணும்போது மிக வேகமாக இந்தியர்களுடைய growth இருக்குது அப்படின்னு கனடாவுடைய பிஎம் இந்தியாவுக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காரு. இந்த செய்திகள் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. அடுத்தடுத்து நிறையா பதிவுகளை பார்க்க போகிறோம். நன்றி. ஜெய் ஹிந்த்.